வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. தமிழ்நாட்டிற்கு 944 கோடி ரூபாய் பேரிடர் நிதி ஒதுக்கீடு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை இன்று வெளியிட்டார் தாவேக தலைவர் விஜய். அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்டும்டே, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு உள்ளிட்டோர் நூலை பெற்றுக் கொண்டனர். இருமாப்புடன் 200க்கு 200 என்று சொல்லும் ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கை. திருமாவளவனின் மனசு நம்முடன் தான் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் பேச்சு. அம்பேத்கர் விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணியால் நெருக்கடி என்றும் கருத்து. தாவேக தலைவர் விஜயுடன் எந்த சிக்கலும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் இன்று விளக்கம். ஒரே மேடையில் விஜய் திருமா என சொல்லி திமுக கூட்டணியில் குழப்பத்தை உருவாக்க முயற்சி நடந்ததாகவும் குற்றச்சாட்டு. விழாவில் பங்கேற்காதது திருமாவளவனின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்ய 7 பேர் கொண்ட மத்திய குழு இன்று தமிழகம் வருகை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து ஆலோசனை. தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 944 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய உள்துறை அமைச்சகம். தென்பெண்ணை ஆற்றில் 90 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அளவிற்கு பாலம் கட்டப்பட்டு உள்ளதே திமுக ஆட்சிக்கு உதாரணம். திருவண்ணாமலையில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இபிஎஸ் சசிகலாவை விசாரிக்க அனுமதி. எதிர்தரப்பு சாட்சியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவு. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தில் வருகிற 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் 2வது போட்டி அடிலைட் மைதானத்தில் இன்று தொடக்கம். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 180 ரன்களுக்கு ஆல் அவுட். சென்னையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட தாவேக தலைவர் விஜய் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டார். இந்த விழாவில் பேசிய விஜய், கூட்டணி கணக்குகளை 2026இல் மக்களை மைனஸ் ஆக்கிவிடுவார்கள் என திமுகவை மறைமுகமாக விமர்சித்தார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் திமுகவை விமர்சித்து விஜய் பேசியது முதல் அவரின் நகர்வுகள் அரசியல் களத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின. இந்நிலையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் தாவேக தலைவர் விஜயும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒரே மேடையில் பங்கேற்பதாக வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாத சூழல் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்தார். இந்நிலையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட விஜய் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட அம்பேத்கரின் பேரன் ஆனந்த் தெல்டும்டே மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு ஆகியோர் அதனை பெற்றுக் கொண்டனர். விழாவில் பேசிய தாவேக தலைவர் விஜய், கூட்டணி கணக்குகளை 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என திமுகவை விமர்சித்தார். நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் அம்பேத்கர் விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு திருமாவளவன் நெருக்கடியில் இருப்பதாக கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா 2026 மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று இனி முகத்திற்கு நேராகவே பேசுவோம் என்றும் கூறியது சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்காத நிலையில் விஜயுடன் தங்களுக்கு எந்த முரணும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் லோகநாதன். டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவு நாளான இன்று அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சமத்துவத்திற்காக உழைத்த மகத்தான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் அவரின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். விழாவில் பேசிய முதலமைச்சர் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் அம்பேத்கர் என புகழாரம் சூட்டினார். எனக்கு தலைவராக இருக்கும் தகுதி படைத்தவர் அம்பேத்கர் என்று அவரை போற்றியவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். இதேபோல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை செலுத்திய நிலையில் ஜெயங்கொண்டத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க முடியாத நிலைக்கு வருந்துவதாக தெரிவித்தார். விஜய் அவர்களோடு எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஒரே மேடையில் விஜய் திருமா ஏறுகிறார்கள் என்று சொன்னதன் மூலம் திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிற முயற்சி. மேலும் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் சாயம் பூசப்படுவதை அறிந்தே அதில் பங்கேற்காமல் தவித்ததாக விளக்க அறிக்கை ஒன்றை திருமாவளவன் வெளியிட்டார். நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காதது குறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரனின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காக திருமாவளவன் இதை தவிர்த்திருக்கிறாரே தவிர அவருக்கு உள்ளூர அம்பேத்கரை எல்லாருக்குமான தலைவர் என்று கொண்டு செல்வதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்றுதான் நான் அதை கருதுகிறேன். இதனிடையே அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்காதது திருமாவளவனின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்தார். இன்று திருமாவளவன் அவர்களின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய கரும்புள்ளி. அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா இல்லையென்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால். இந்நிலையில் அம்பேத்கர் நினைவு நிகழ்ச்சியில் இன்று பேசிய ஆளுநர் RN ரவி ஒரு சில அரசியல் கட்சிகள் சமூக நீதி தங்களால் கிடைத்ததாக சொல்வதாக விமர்சித்தார். செய்தியாளர் லோகநாதன் வழங்கும் கூடுதல் தகவல். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என விஜய் அறிவித்திருந்த நிலையில் விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் விஜயுடன் கூட்டணியில் பயணிப்பார்கள் என்று கருத்துக்கள் வெளியாகின. ஆனால் இன்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் திருமாவளவன் பங்கேற்காதது தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணிக்கு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. பிரியா. நன்றி லோகநாதன். பல்லாவரத்தில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் உயிரிழந்த இருவரின் உடற்கூறாய்வு முடிவில் உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்பது கண்டறிய முடியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மீரான். சென்னை அடுத்த பல்லாவரம், மலைமேடு, காமராஜர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சில தினங்களுக்கு முன் மாநகராட்சி சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குடிநீர் விநியோகிக்கப்பட்ட பகுதிகளில் 30க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததே உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இந்த விவகாரத்தில் தற்போது 31 பேர் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 17 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளதாகவும் 14 பேர் சிகிச்சையில் தொடருவதாகவும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பழனிவேல் தகவல் தெரிவித்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா குடிநீரை குடித்து இறந்தவர்களுக்கு இன்னும் நிவாரணம் அறிவிக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் கொடுக்கிறப்போ சாக்கடை தண்ணி குடிச்சவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும் இந்த கவர்மெண்ட் கண்டிப்பாக. இந்த விவகாரத்தில் பல்லாவரம் பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்த தனியார் குடிநீர் வாகனத்தை பறிமுதல் செய்து மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லாவரத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர் குடித்து பார்த்து ஆய்வு செய்தார். இதனிடையே உயிரிழந்த இருவரின் உடற்கூறாய்வு முடிவில் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தெளிவாக கண்டறிய முடியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல். உயிரிழந்தவரின் உடல் உறுப்புகள் ஆய்வுக்காக சென்னையில் தடய அறிவியல் ஆய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில்
அதன் முடிவுகள் 15 நாட்களில் ஒரு மாதத்திற்குள் கிடைக்கப்பெற்ற பின்னரே இருவரின் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆய்வுக்கு அனுப்பப்பட்ட குடிநீர் மாதிரிகளின் முடிவுகள் நாளை பெறப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரியா. நன்றி மீரான். அமரன் படத்தில் தனது செல்போன் எண்ணை பயன்படுத்தியதாக கூறி சென்னை இளைஞர் வழக்கு தொடர்ந்த நிலையில் படத்திலிருந்து அந்த காட்சி நீக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சம்பத்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையில் வீர மரணமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ அதிகாரி மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்று படமான அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளி அன்று வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. தியேட்டர்களில் ஒரு மாதத்திற்கு மேலாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமரன் இதுவரை 340 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சிவகார்த்திகேயனின் கெரியரில் சிறந்த திரைப்படமாக மாறியுள்ளது. இந்த படத்தில் நடிகை சாய் பல்லவி ஒரு துண்டு சீட்டில் தனது தொலைபேசி எண்ணை சிவகார்த்திகேயனிடம் கொடுப்பது போன்ற ஆனால் அந்த தொலைபேசி எண் தன்னுடையது என உரிமை கோரிய சென்னையை சேர்ந்த இளைஞர் வாகீசன் அமரன் படம் வெளியானதிலிருந்து ஏராளமான அழைப்புகள் வருவதால் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அமரன் படக்குழு தனக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சவுந்தர் முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் மொபைல் எண் இடம்பெற்றிருந்த காட்சி மாற்றப்பட்டு தணிக்கை குழுவிடம் புதிய தணிக்கை சான்று பெறப்பட்டு உள்ளதாக அமரன் படத்தை தயாரித்த ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆனால் இதை ஏற்க மறுத்த இளைஞர் வாகீசன் தரப்பு வழக்கறிஞர் இன்னும் தொடர்ந்து அழைப்புகள் வருவதாக தெரிவித்தார். தொடர் அழைப்புகளால் மனுதாரரின் தனிப்பட்ட உரிமை பாதிக்கப்பட்டு உள்ளது உண்மைதான் என குறிப்பிட்ட நீதிபதி பொது சட்டத்தின் கீழ்தான் நிவாரணம் கோர முடியும் என தெரிவித்தார். செய்தியாளர் சம்பத் வழங்கும் கூடுதல் தகவல். ரீட் வழக்கின் கீழ் இழப்பீடு வழங்கும்படி உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்த நீதிபதி மனுவுக்கு பதிலளிக்கும்படி தணிக்கை குழு ராஜ்கமல் பிலிம்ஸ் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு விசாரணையை டிசம்பர் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். பிரியா. நன்றி சம்பத். தமிழ்நாட்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 944 கோடி ரூபாயை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் சேதங்களை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று சென்னை வந்துள்ளது. இதுகுறித்த அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், மத்திய குழு எங்கெல்லாம் ஆய்வு செய்ய உள்ளது, விவரங்களை சொல்லுங்க. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையான சேதத்துக்கு உள்ளாகின. இந்த சேதங்களை கணக்கீடு செய்வதற்காக மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கையை ஏற்று முனைவர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகத்துக்கு வருகை தந்திருக்கிறது. மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து புயல் பாதிப்பு குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழுவினர் நாளை பார்வையிட திட்டமிட்டுள்ளனர். இதேபோல் கடுமையான சேதங்களை சந்தித்துள்ள புதுச்சேரியில் வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய உள்ளனர். மறுபுறம் திருவண்ணாமலையில் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தென்பெண்ணை ஆற்றில் 90 நாட்கள் கூட தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு பாலம் கட்டப்பட்டுள்ளதே திமுக ஆட்சியின் அவல நிலைக்கு உதாரணம் என விமர்சித்தார். இதனிடையே புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுச்சேரி அரசு இன்று அறிவித்தது. இந்நிலையில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு உதவும் விதமாக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 944 கோடி ரூபாயை மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று விடுவித்தது. நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அறிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் வருகின்ற டிசம்பர் 12ஆம் தேதி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதியை நெருங்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இதேபோல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிரியா. பிரகாஷ். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் EPS சசிகலாவை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு குறித்த அண்மை தகவல்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்துள்ளார். சுரேஷ், நீதிமன்ற உத்தரவு குறித்து முழு விவரங்களை சொல்லுங்க. கொடநாடு கொள்ளை சம்பவத்தில் காணாமல் போன பொருட்கள் பற்றிய விவரங்கள் சசிகலா மற்றும் இளவரசிக்குத்தான் தெரியும் என்றும் அதனால் அவர்களை தங்கள் தரப்பு சாட்சிகளாக விசாரிக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த தீபு உள்ளிட்ட 3 பேர்
உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரையும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் இன்றைக்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, இளவரசி உள்ளிட்டோரை விசாரணை செய்வதற்கு அனுமதி மறுத்த நீலகிரி நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதி இவர்களை விசாரிப்பதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். பிரியா, நன்றி சுரேஷ். வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் எனும் உடல் முழுவதும் ரோம வளர்ச்சி ஏற்படும் நோயால் 11 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருப்பது மருத்துவ உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னணி பற்றி துறைசார் நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. ஸ்பெயின் நாட்டில் பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உடல் முழுவதும் அபரிமிதமான முடி வளரும் வினோத நோய் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உடல் முழுவதும் சுமார் 5 சென்டிமீட்டர் நீளத்திற்கு முடி வளர்ந்து குழந்தைகள் தோற்றத்தில் காட்டு ஓநாய்கள் போல காட்சியளிப்பதால் இதனை வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் என்று அழைக்கின்றனர். ஸ்பெயினின் நவரேயில் உள்ள மருந்து கண்காணிப்பு மையத்தின் தகவலின்படி அந்த நாட்டில் கடந்த ஆண்டு முதல் இதுவரை 11 குழந்தைகள் இந்த அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் நோய்க்கு தற்போது வரை எந்த சிகிச்சையும் இல்லாததால் வளரும் முடிகளை ஷேவிங் அல்லது வேக்சிங் செய்து அகற்றுவது ஒன்றே தற்காலிக தீர்வாக இருக்கிறது. இந்த நோய் பாதிப்பை மிக தீவிரமாக ஆய்வு செய்த ஸ்பெயின் மருத்துவ விஞ்ஞானிகள் அண்மையில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் குழந்தையின் தந்தை அல்லது குடும்ப உறுப்பினர்களுள் யாரேனும் ஒருவர் தலைமுடி உதிர்தல் பிரச்சனைக்கு மினாக்சிடில் என்ற மருந்தை பயன்படுத்தியது தெரிய வந்துள்ளது. வழுக்கை ஏற்படுவதை தடுக்கவும் அடர்த்தியான முடி வளர்ச்சிக்காகவும் உலகம் முழுவதும் ஆண்கள் மற்றும் பெண்களால் மிக நீண்ட காலமாக பயன்படுத்தப்பட்டு வரும் பொதுவான மருந்துதான் மினாக்சிடில். தலையில் அப்படியே அப்ளை செய்யும் இந்த மருந்து குழந்தையின் தோளில் படும்போதோ அல்லது குழந்தைகளின் கைகளில் பட்டு தற்செயலாக வாயு வழியாக உட்செல்லும் போதோ உடல் முழுவதும் அதீத ரோம வளர்ச்சியை உண்டாக்கும் வேர்வோல்ஃப் சிண்ட்ரத்தால் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மினாக்சிடில் மருந்து பயன்பாட்டை குழந்தையின் தந்தை நிறுத்திய பிறகு ஒரு சில குழந்தைகள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருப்பதாகவும் மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சென்னையைச் சேர்ந்த தோல் சிகிச்சை நிபுணர் கத்தீஜா நாசிகாவிடம் பேசினோம். ஹேர்ஃபால் பிரச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மெடிசன் மட்டும்தான் காரணமா இல்ல ஜெனட்டிக்கா மரபு வழியாகவும் இது வருமா? ஜெனட்டிக்காவுமே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய அதர் ரீசன்ஸுமே இருக்கு. செகண்டரி ரீசன்ஸ்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் நீங்க சொன்ன மாதிரி, அப்புறம் வந்து நிறைய மரபணு மாற்றத்தினால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால எல்லாமே இந்த ஹைப்பர் ட்ரைகோசிஸ், ஹிர்சுட்டிசம் எல்லாமே வரலாம். கர்ப்பிணிகளோ இல்ல குழந்தை பெற்றுக்கொள்ள பிளான் பண்றவங்களோ பொதுவா மினாக்சிடில் பயன்பாட்டை தவிர்க்கணுமா? மினாக்சிடில் அப்படின்ற இந்த குறிப்பிட்ட அந்த ஃபார்முலேஷன், அந்த ஒரு மெடிசன் வந்துட்டு யூஷுவலாவே பிரெக்னன்ட் விமன் எடுக்கக்கூடாது. அதை நம்ம அட்வைஸ் பண்றதும் கிடையாது. இதை வந்துட்டு யூபிடி பாசிட்டிவா இருந்தா, பிரெக்னன்சி பாசிட்டிவா இருந்தா வந்துட்டு நம்ம இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணிடணும். இல்ல இந்த மாதிரி பிரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த பிளான் பண்றதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே சேஃபஸ்ட் சைட்ல ஸ்டாப் பண்றது நல்லது. நம்ம மினாக்சிடில் வந்துட்டு ஒரு மேல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அது ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் இல்லாம அது குழந்தைங்களுக்கு எக்ஸசிவா ஹேர் க்ரோத் வளருமானா நிச்சயமா வளராது. இந்த மினாக்சிடில் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலேஷன் வந்து பிரெக்னன்சி கேட்டகரி சி. பிரெக்னன்சி கேட்டகரி சி வந்துட்டு நம்ம பிரெக்னன்சி அப்ப எடுத்துக்க கூடாது. சிகிச்சை இல்லைன்னு சொல்றாங்க, நிரந்தர தீர்வு என்ன? எக்ஸ்போஷரை நிறுத்தினாலே இது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் வந்து சரியாயிடும். 15 வயசு பசங்க எல்லாமே கூகுளை பார்த்துட்டு, சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு மினாக்சிடில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு நார்மலான ப்ராடக்ட் கிடையாது. இதை யூஸ் பண்றப்ப ஹேர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் யாருக்கு அதை யூஸ் பண்ணணும், எவ்வளோ யூஸ் பண்ணணும், பெர்சன்டேஜ் எவ்வளோ, இது எல்லாமே ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு தான் தெரியும். ஸோ இட் ஷுட் பி பிரிஸ்கிரைப்ட் வித் காஷன். இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் லலித் என்ற 19 வயது மாணவனும் வேர்வோல்ஃப் சிண்ட்ரோம் நோயால் பாதிக்கப்பட்டு வித்தியாசமாக காட்சியளிப்பதால் சக நண்பர்கள் தன்னை கேலி செய்வதாகவும் தன்னுடன் பழக மறுப்பதாகவும் சமூக வலைதளத்தில் அண்மையில் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.